ஹேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு ஜேஹோப்போட ஒரு ஒன் ஷேர் தான் வந்து பார்க்க போகிறோம். பொசசிவ் ஹஸ்பண்ட். சரி, ஜியோப்க்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜியோபோட ஒரு ஒன் ஷாட்டை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அன்கட் சீன்ஸோட லிங்க், கஸ்டமைஸ்டு சேனலோட லிங்க், என்னோட இன்ஸ்டா லிங்க், என்னோட மற்ற 2 சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே ஒன்லி ஹயாங் லைன்ஸ்க்கு மட்டும் போட்டுட்ருக்கேன். மெக்னேக்கு தனியாக, OT7க்கு வந்து தனியாக வச்சுருக்கேன். OT7க்கு வந்து பிஎல் அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிஎல் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட அந்த ஸ்ட்ராபெரி சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபெரீஸ்? அண்ட் வந்து வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு மோட்டிவேஷன். அதனால தான் நான் வந்து இதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நாம் இப்போது நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஃபேரியாக ட்ராவல் பண்ணலாம்டா ஃபேரிஸ். அண்ட் இன்ட்ரோவை நம்ம இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கும் ஜெஹோப்புக்கும் கல்யாணமாகி லைக் ஒரு 1 வீக் தான் ஆகுது. இதுதான் இன்ட்ரோ இப்போதைக்கு. இது போதும்னு நினைக்கிறேன். மீதிக்கு எல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் த ஃபேரிஸ். அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். லைக் நீங்கள் வந்து ஜிஹோப்போட லைக் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட செக்ரட்டரி தான் வந்து நீங்கள். இந்த விஷயம் யாருக்குமே, கம்பெனியில் யாருக்குமே தெரியாது. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, லைக் ஆஃபீஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. ஸோ அவரோட பொசசிவ்னஸ் வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தது கிடையாது. ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பமும் இருந்திருக்காது. ஸோ இவர் பொசசிவானா எப்படியெல்லாம் நடந்துப்பார் அப்படின்றது தான் நம்ம இந்த ஒன் ஷேரில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஓகே, நீங்கள் எப்பவும் போல் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஹோபி தான் உங்களை வந்து கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து டோர் நாக் பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம். லைக் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கு. சொல்லுங்கள் சார். லைக் நம்மளோட இம்பார்ட்டண்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அஹ், எந்த கிளைண்ட்ஸை பற்றி சார் சொல்கிறீங்க? லைக் பார்க் கம்பெனி, பார்க் ஜிம்மன். ஆமாம் சார். அவர் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து வருவார். அவரை வந்து நீ தான் அட்டன் பண்ணணும். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்கிறதுனால என்னால் வந்து அவரை மீட் பண்ண முடியாது. ஸோ நான் மீட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ தான் வந்து அவர் கூட அவரை வேண்டியது எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார் புரியுது சார். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது வேணும் அப்படின்னா கூட நீ கூப்பிட்டுக்கலாம். ஓகே சார். ஸோ எத்தனை மணிக்கு வராங்க? லஞ்சுக்கு இங்கே வந்துடுவாங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து நீ ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணிவிடு. ஆர்டர் பண்ணாலும் சரி தான், ஓகேவா? இல்லை நீ போய் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீ வந்து அவர் லஞ்ச் லைக் ஒரு 1 o'clock இங்கே வந்துவார். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி கண்டினியூ பண்ணுறதா இருக்கும். நீ பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே சார், பார்த்துக்கிறேன். லைக் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ டோரை திறக்கலான்ட்டு போகும்போது, ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. நம்ம ஹோப்பி தான். திரும்புறீங்க. ஆ என்ன? இங்கே வாடி. எதுக்கு வான்னு சொன்னேன். நீங்களும் வந்து போகிறீங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? புருஷன் கூப்பிட்டா வரணும். என்னடி எதுக்குன்னு ஒதுக்குன்ட்டு கேள்வி கேட்டுட்ருக்க? காலையில் கொடுக்க வேண்டியது கொடுத்தியா நீ? எது? நீ தான் அதை மறந்து மறந்து போயிடுறே. தினமும் நான் தான் உனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. எது சொல்கிறீங்க? புரியல எனக்கு. மக்கு சாம்பிராணிடி நீ. அவர் அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ் பிரேக் ஆகுது. இதுதான் தினமும் உனக்கு நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் நீயே தர மாட்டியா? புருஷனுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பானே, கொடுக்கலன்னா ஃபீல் பண்ணுவானே அப்படின்ட்டுலாம் உனக்கு இல்லைல்ல? அச்சோ, சாரிடா புருஷா. இனி டெய்லியும் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் நல்லா நச்சுன்னு ஒன்று கொடுக்க போதுமா? அப்படியே லைட்டாக ஹேப்போட லிப்ஸ் அப்படியே பீக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. இவ்வளோ அச்சோ. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இவளை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தா நம்ம மைண்டு எங்கெங்கெங்கேயோ போகும். அப்புறம் வேலையில் கான்சென்ட்ரேட்
பண்ண முடியாதுடா ஓபி அப்படின்ட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களோட கேபின்ல போய் உங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஹோபி வந்து டைமை செக் பண்ணிட்டு சரி மீட்டிங்க்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மீட்டிங்க்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு அவர் வெளியில வராரு. எல்லாரும் இங்கே கவனிங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அவரோட வாய்ஸ் வந்து எல்லாருமே இப்போ உங்களை ஹோப்பியை தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம கம்பெனிக்கு பார் ஜிமின் வரப்போகிறாரு. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறதுனால இங்கே இருக்க மாட்டேன். எல்லாரும் அவருக்கு ஒழுங்கா உங்கள் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க, புரியுதா? என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா எல்லாரும் பண்ணுற வேலையை பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எல்லாரும் புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அங்கேருந்து மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஹெட்டு டீம் லீடர், அவரை வந்து அவர் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. லைக் நீங்களும் வந்து டைமை பார்க்குறீங்க. ஓ 12 ஆயிடுச்சா, இப்போவே ஆர்டர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன ஆர்டர் பண்ணுறது? சரி பக்கத்தில் ஏதாவது பக்கத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஹோட்டல் அந்த மாதிரி இருக்கும், அந்த இதில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஆர்டர்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்ஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸும் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து ஜேஹோப்போட லைக் வந்து கெஸ்ட்டு வந்தால் உட்கார்றதுக்கு அப்படின்ற, அதாவது இந்த மாதிரி கிளைண்ட்ஸு இதெல்லாம் வந்தால் உட்கார்றதுக்குன்னு ஒரு கேபின் இருக்கும். ஸோ அந்த கேபினில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் வைக்கிறீங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து டைமை செக் பண்ணுறீங்க. டைம் ஆயிடுச்சு, அவர் வந்துடுவார், இப்போ போனதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு தடவை எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க. கீழே தான் கீழே போயிட்டு அப்படியே வந்து ஜிம்மினெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அவரை அந்த கேபினை தான் வந்து கூப்பிட்டு போகிறீங்க. உட்காருங்க சார், ஹோபி வந்து ஹோபி சார் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு இங்கே தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் டிஷ்ஷாக இருக்குமோ அதெல்லாத்தையும் வந்து நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே தான் ஓகே தான், இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு எதை கொடுத்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா என்னது இது, இவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அதை திருன்னு முழிக்கிறீங்க. என்னாச்சு பியூட்டி குயின்? நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா? அச்சோ, உன்கிட்ட தான். இங்கே உன்னையும் என்னையும் தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்லை இல்லை, உன்னதான் பியூட்டி குயின், நீ தான். இது வரைக்கும் ஒன்றை மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஓபி ரொம்ப லக்கி தான் உன்னை மாதிரி ஒரு செக்ரட்டரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா என்ன இருந்தாலும் இப்படிலாம் பேசுகிறான், ஒரு சிஇஓவா மாதிரியா பேசுகிறான், என்ன இப்படி ஃப்ளாட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. நீங்கள் சாப்பிடுங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம், உன்னோட பேர் நீ சொல்லவே இல்லையே. என்னோட பேர் மூன். மூன், நைஸ் நேம். மூன் மாதிரியே நீயும் அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா ஓகே சார், நீங்கள் சாப்பிடுங்க. மூன், ஒவ்வொரு தடவையும் என்னாலலாம் வந்து உன்னை கூப்பிட்டு இருக்க முடியாது. பேசாமல் நீ இங்கேயே உட்கார. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க. பரவாயில்ல மூன்பா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஐயோ, என்ன இந்த ஆளுக்கிட்ட அவன் மாட்டி விட்டு போயிட்டான். ஐயோ, பரவாயில்ல சார் மோன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. வேறு வழியே இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காருவீங்க. அங்கே இன்னொரு பிளேட் இருக்கும், அதில் ஜிமின் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் நீங்களும் வந்து ஐயோ அப்படின்ட்டு வந்து சாப்பிட்றீங்க. நல்லா இருக்குல்ல? ஆமாம் சார், நல்லா தான் இருக்குது. டோன்ட் கால் மீ சார், கால் மீ ஜிமின் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இல்லை சார், பரவாயில்ல, அவங்கள அப்படியெல்லாம் பேசலாம் கூப்பிட முடியாது சார். அட நான் தானே சொல்கிறேன் பியூட்டி, ஜஸ்ட் கால் மீ ஜிமின்.
அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஐயோடே ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஹோபி வந்து சிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அவரும் வந்து கால் அட்டன் பண்ணிட்டு ஆங் சொல்லுங்க ஹேங், என்ன மீட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பிரேக், அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். எங்கே நீ ரீச் ஆயிட்டியா? ஆ ஆயிட்டா ஹேங், சாப்பிட்டுட்ருக்கேன். உங்கள் பியூட்டி கோயின்னு தான் எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. பியூட்டி குயினா? யாரடா சொல்கிற? வேற யாரு, உங்கள் செக்ரட்டரி தான் ஹயாங் அப்படின்னு சொன்னதுமே ஹோபிக்கா அப்படியே ஜலசி கோவம் அந்த பொசசிவ்னஸ் வருது இவனுக்கு. ஸோ இவன்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், அது என் பொண்டாட்டிடா, அதுதான் என் பொண்டாட்டின்னு யாருக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருக்கணும். சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ சொன்னோன்னா அது வேற மாதிரி போகும் இப்படின்ட்டு அவர் மனசுல யோசிக்கிறாரு. இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லுவோம். இதை பாருடா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காது, புரியுதா? அந்த பொண்ணை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்காத. அச்சோ, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இப்போ சொல்றீங்க? அதெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாய் பாய் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. டெடி ஐயோ, இவனோட இந்த ஃப்ளோட்டுக்கு கல்யாணம் ஆன பொண்ணுங்களையும் இந்த நாய் விட மாட்டான். ஐயோ, ஏன் தப்பு தான். நான் போய் அவளை விட்டேன் பாரு, என்ன சொல்லணும். சோ இந்த மீட்டிங் வேற எவ்வளோ நேரம் போகும்னு தெரியலையே. இவங்கிட்ட இருந்து ஏன் போட்டுட்டே நான் எப்படி பாதுகாக்க போறேன்னு தெரியல. ஐயோ, மீட்டிங்கை பேசாம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா? ஐயோ முடியாது, இது $1,000,000 ப்ராஜெக்ட் ஆச்சு. சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹோபியா அங்கே மீட்டிங்கில் எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. மீட்டிங் போகுது போகுது போகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லிட்டு 4-5 மணிக்கு தான் மீட்டிங்கே முடியுது. ஐயோ முடிச்சிட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போ கிளம்பி வேகமாக கம்பெனிக்கு தான் வந்து போயிட்டுருக்காரு. ஐயோ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கணும், என்ன ஃப்ளோட்டு பண்ணணும், இவ வேற. ஐயோ என் பொண்டாட்டி என்ன பண்ணுறோன்னு தெரியல. எவ்வளோ ஐயோ ஹோபி, என்னடா இப்படி பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியேடா ஹோபி அப்படின்ற மாதிரி தான் ஹோபி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வேகமாக ஆஃபீஸ்க்குள்ளார தான் வந்து வராரு. எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க வந்து எல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் விஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். உங்கள் கேபினை பார்த்தா நீங்கள் இல்லை. எங்கே இப்போ கேபின் எல்லாம் எங்கே இருக்கா? ஒரு வேளை செம்மன் கூட போலோ அப்படின்ட்டு வந்து அவர் அங்கே போய் ஓப்பன் பண்ணால் லைக் வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபின் இருக்கும். ஸோ அங்கே போய் ஓப்பன் பண்ணால் ஜிமினும் நீங்களும் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. லைக் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை ஃப்ளர்ட் பண்ணியே வந்து கரெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்களும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஜிமினும் அதுக்கேற்ற மாதிரி தான் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நீங்களாம் அவர் டான்ஸ் ஆடுறதை அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. வா ஜிமின், நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க தெரியுமா? வா என்னம்மா டான்ஸ் ஆடுறீங்க. நீங்கள் பேசாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டான்ஸராக போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லு ஃபேமஸாக இருந்திருப்பீங்க. அப்படியா? அப்போது என்னோட ஒரு மேனேஜரா நீ வரியா பியூட்டி கோயின் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் வந்து அப்படியே வின் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே வந்து ஷை ஆகுது. ஹோபிக்கா இதை பார்த்து ஹோபிக்கு கோபம் அப்படியே மண்டையில் உச்சிக்கிட்டு ஏறி நிற்கிது. அது மட்டும் இல்லை, ஜலஸ் ஆகுது. அவன் சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படுறீங்க. ஹோபிக்கா அப்படியே ஜலஸ் பொங்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடதான் அவன் எப்படி இப்படிலாம் பேசலாம், அந்த பொசசிவ்னஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் ஹோபி வந்து இப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இருடி, ஏன் பொண்டாட்டி கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படி ஆஃப் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும்டா. அவரோட ஃபோனை எடுத்து சிம்மின் வந்து உங்களுக்காக டான்ஸ் ஆடுறது, நீங்கள் அதை ரசித்து கை தட்டிக்கிட்டு அவருக்கு வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது, அவர் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ அந்த பர்சனுக்கு வந்து அது போயிடுது. அந்த பர்சன் யார் அப்படின்னா நம்ம யூங்கிக்கு தான். யூங்கிக்கா பார்த்த யூங்கிக்கு செம்மையான கோபம் வருது. கோபியை வந்து அப்படியே ஸ்மிட் பண்ணிட்டு ஆடுறி, ஆடு, எவ்வளோ முடியுமோ நல்லா ஆடு. யோங்கிக்கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறன்ட்டு பாடுறா. ஏன் முன்னாடி கூட ஃப்ளோட் பண்ற,
இப்போ இவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்ட்டு நானும் பார்க்குறேன்டா, நல்லா அனுபவி இப்படின்ட்டு இவர் மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு வந்து கால் வருது. ஒரு நிமிஷம் பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அவர் ஃபோன் எடுத்து பார்த்தா, ஐயோங்கி என்னது இது, இந்த பூனை எதுக்கு நமக்கு கூப்பிடுறது அப்படின்ட்டு வந்து காலை அட்டன் பண்ணுறாரு. யுங்கி சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ என் முன்னாடி இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்க உன்னோட 2 காலையும் உடைச்சிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட பேசிட்டு கட் பண்ணிடுறாரு. ஜிம்மினுக்கா என்னது இது, எதுக்கு இவன் இவ்வளோ கோவமா பேசுறான், ஐயோ எதுக்கு இவ்வளோ கோவமா பேசுறான், இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம இல்லைன்னா ஐயோயோ நம்மளோட கதி அவ்வளோதானே. பியூட்டி குயின், நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம், ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி வந்துருச்சு, நான் கிளம்பியே ஆகணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ்ஸை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது தான் ஹோபியை பார்க்குறாரு. ஹோபியா வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா, வந்துட்டேன், ஓ போ, இவங்கி உனக்காக நல்லா காத்துக்கிட்டு கிடக்குறான், ஓ போ, நல்லா அவன் கொடுக்கறத அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜிமினுக்கு புரியல. என்ன, ஒன்றும் இல்லடா, நீ கிளம்பு கிளம்பு, நீ கிளம்பு, அங்கே போனா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டுறாரு. கிளம்புடா, பாய் ஐயாம் பியூட்டி குயின், பாய் அப்படின்ட்டு அவர் அகெயின் வந்து விங்க் பண்ணிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் ஹூபிக்கு செம்ம கோவம். அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார வந்து உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்காரு. அவர் முறைக்கிறதே உங்களுக்கு தெரியல. ஹோபி வந்துட்டீங்களா, இவ்வளோ நேரம், சரி சரி நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து என்னோட ஒர்க்ஸுக்கு கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. பட் ஆனால் ஹோபி உங்களை டோர்லேயே பின் பண்ணிடுறாரு. உங்களுக்கா ஹோபி என்னாச்சு, என்ன ஆச்சா, என்னடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு ஏதாவது இருக்கா இல்லையா? அவன் கூட அப்படி வந்து அப்படியே ரசிச்சு அவன் ஆடுறத பார்த்துக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கு, கோல்டு ஃபுல்லு ஃபேமஸ், என்னடி நினச்சிட்டு இருக்க நீ, நீ என்னோட பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா? அவன் கூட அவன் அப்படி ஃப்ளர்ட் பண்றான், பதிலுக்கு அப்படியே நீ ஷையாகிற, வெக்கப்பட, அப்படியே ப்ளஷிங்கு. உனக்கு நான் புருஷனா இல்லை அவ புருஷனாடி? அவன் உன் புருஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கா, நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அம்மானோட பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிற, என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோமா கேட்குறாரு. ஓபி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? இருக்கும்டி இருக்கும், ஏன் இருக்காது? ஏன் கண்ணு முன்னாடியே அவன் அந்த ஆட்டம் ஆடுறான், ஃப்ளோட் பண்ணுறான், விங் பண்ணுறான், ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்குறான், அதெல்லாம் பார்த்து அவனை நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம அப்படி நின்று அப்படியே வந்து வெக்கப்படுற வெக்கப்படுற. என்னமோ அவன் தான் உன் புருஷன் மாதிரி அப்படி வந்து இழிச்சுக்கிட்டு நிக்கிற. அப்ப நான் யாரு? ஏன் நான் ஒருத்தன் உனக்கு பத்தலையா, இன்னொருத்தன் கேக்குதோ உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹோபி ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க ஹோபி, அவரு நீங்க தானே பார்த்துக்க சொன்னீங்க, பார்த்துக்க தாண்டி சொன்னேன், அவன் கூட சேர்ந்துட்டு கூத்தாடு சொல்லல. ஏன் ஒரு புருஷன் உனக்கு பத்தலையா? இன்னும் எத்தனை புருஷன் வேணும்? 5 6? உனக்கு அதெல்லாம் பத்தாது போல அப்படின்ற மாதிரிலாம் ஹோபி சொல்றாரு. ஹோபி ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க தான் என்னோட புருஷன், ஆனா நீ அந்த மாதிரி நடந்துக்கலையே, நடந்துக்கலையாடி, இவ்வளோ கேவலமா தானே நடந்துக்கிட்ட, இப்படி எல்லாம் பேசாதீங்க, போங்க நான் போறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு போறீங்க. போடி போ, அப்படியே போயிரு. இப்போ அவன் போனால அவன் பின்னாடி அப்படியே போறதுக்கு தானே சீன் போட்டு போற, போ போ அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி சொல்றாரு. நீங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து போயிட்டீங்க. இங்கே ஹோபிக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ வந்து டென்ஷனு. அவர் அவரோட கேபினுக்கு போகிறாரு, அவரோட ஒர்க்ஸை பார்க்குறாரு. பட் ஆனாலும் யாரெல்லாம் வந்து அவரோட கேபினுக்குள்ளார வராங்களோ ஒர்க்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு, இதுக்கு அதுக்குன்ட்டு சில ஒர்க்ஸுக்கு வருவாங்களா, எல்லாரையும் பிடிச்சி கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காரு ஹோபி. அவரோட மைண்டு ஃபுல்லுமே வந்து அந்த அந்த கோவம், அந்த ஜெலஸ், அந்த பொசசிவ்னஸ் தான் அப்படியே வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. கோவம் புத்திக்கிட்டு வருது, அவ்வளோ இங்கே இருக்கிறது எல்லாரையும் நான் திட்டிக்கிட்டு கிடக்குறேன். உடனே வந்து அங்கே இருக்கிற டீம் லீடரை வர சொல்லி, சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், எல்லாரையும் கிளம்ப சொல்லு, நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் போதும்
நானும் கிளம்புறேன். ஓகே சார் அப்படின்ட்டு வந்து டீம் லீடரும் எல்லாரும் வந்து இங்கே கிளம்புங்க இன்னைக்கு அவ்வளோதான் ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐயோபா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஓபி ஒரு 8 o'clock தான் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. பெட்டில் படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவரும் வந்து உங்களை நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கிச்சனில் இருக்காளா வேறு எங்கேயாவது இருக்காளா அப்படின்ட்டு கீழெல்லாம் தேடி பார்த்துட்டு நீங்கள் இல்லை. ஸோ அப்போ மேலே ரூமில் தான் இருப்பா அப்படின்ட்டு அவரும் வந்து ரூமுக்கு வராரு. வந்தால் நீங்கள் அப்படியே அழுது அழுது படுத்து கிடக்கிறது நல்லா தெரியுது. அவர் அப்படியே வந்து ஸோ இப்போ இவ்வளோ வர சமாதானப்படுத்தணுமா, உனக்கும் வாய் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், எல்லாம் அந்த ஜிம்மினால வந்தது. அப்போ மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நான் திட்டியே இருந்திருக்க மாட்டேன். ஐயோ இவளை சமாதானப்படுத்துறது வேற ஒரு பெரிய பெரிய போராட்டமாச்சு. எப்படி பண்ணணும் பண்ணுவோம். அவரும் வந்து நீங்கள் படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அவர் சமாதானப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவர் கண்டுக்காமல் இருக்கீங்க. அவரா முதல்ல போய் நம்ம குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காமல் அவர் குளிக்க போகிறாரு. அது வந்து உங்களுக்கு அவன் கண்டுக்கல நம்மளை, அவ்வளோதான். அவன் நம்மளை லவ்லாம் பண்ணலை, அவனுக்கு பிடிக்கலை நம்மளை அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துட்டீங்க. அவர் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான குளியலெல்லாம் போட்டு அந்த எல்லாத்தையும் அந்த கோவம் ஜலஸ் எல்லாத்தையும் அப்படியே அந்த குளியல்லையே கழுவி ஊற்றுற மாதிரி அப்படியே அதை விட்டுட்டு அவர் டவலோட தான் வெளியில் வராரு. ஒரு டவலை வெஸ்டில் ரேப்பு, இன்னொரு டவல் வந்து அப்படியே முடிய அப்படியே தொடச்சிக்கிட்டே வராரு. நீங்களா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கா? ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? எதுக்குடி இப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க? என்ன எதுக்கு இப்போ பேக் பண்ணிட்டுருக்க? நான் ஏன் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு? அதான் என்ன பிடிக்கலல்ல, நான் அந்த கேவலமானவல்ல, என் கூட எதுக்கு நீங்கள் இருக்கணும்? என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. இப்படி சொன்னதுமே ஜெயப்புக்கு சமக்கம் வருது. அவர் உங்கள் முடிய தான் பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்ட்டு அவர் உங்களை முறைச்சு பார்க்குறாரு. நீங்களா ப்ளீஸ் விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் உங்கள் லிப்ஸை தான் செம்மையாக கட்டிக்கிறாரு. வலிக்குது, எனக்கும் தாண்டி வலிக்குது. என்ன டிவோர்ஸ் என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் வருது? அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் உனக்கு தெரியுமா? என்ன அசால்ட்டாக டிவோர்ஸ்ன்ட்டு சொல்லிட்டு போகிறேன். ஆமாம், என்னதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல, அதனால தான் நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. பிடிக்காதவங்க கிட்ட தானே அந்த மாதிரிலாம் பேச முடியும். எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. ஓபியா அப்புறம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு சரி சரி சாரிடி சாரி, கோபத்தில் அந்த ஒரு மேலே அப்படியே அந்த அளவுக்கு பொசசிவ் ஆயிட்டேன்டி, அதனால தாண்டி அவன் பண்ணதெல்லாம் பார்த்தது எனக்கு அப்படி அது பொசசிவ் ஆயிடுச்சு பொண்டாடி, சாரிடி. ஒன்றும் தேவையில்ல, என்ன விடுங்க. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல, அதனால தானே. ஏய் பிடிக்காமலாம் இல்லடி, பிடிச்சதுனால தாண்டி உன் மேலே அந்த அளவுக்கு பொசசிவ் ஆச்சு. அவன் பண்ணதெல்லாம் எனக்கு இப்படி பார்த்தா அவ்வளோ கோவம் பொத்திக்கிட்டு வருது. நான் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு பண்ணேன்ட்டு கோவம்டி. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, புரிஞ்சுக்கோ. சாரிடி சாரி, ஸோ சாரிடி பொண்டாட்டி. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. ஒன்றும் தேவையில்ல. ஏய் தேவடி, நீ எனக்கு தேவடி பொண்டாட்டி, சாரிடி பொண்டாட்டி. அப்படியே உங்கள் லிப்ஸில் விடுங்க அப்படின்ட்டு அவரை உங்கள் லிப்ஸு கிட்ட தான் வந்து அப்படியே அந்த கிஸ் அப்படியே வந்து போகுது. விடு வேணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க தள்ளுறீங்க. அவர் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரியே இல்லை. அவர் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. சாரிடி பொண்டாட்டி, அவன் அந்த மாதிரி பண்ணதுல தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே வந்து இதாகிட்டேன்டி, சாரிடி. அதில் தான் அந்த மாதிரி பேசிட்டேன் பொண்டாட்டி, சாரிடி. இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நீ தானே அவனை பார்த்துக்கோன்னு சொன்னேன். அவனுக்கு தேவையானதை பண்ணு நீ தானே சொன்ன, அது தானே பார்த்தேன்.
தேவையானதானடி பண்ண சொன்ன. அவன்கிட்ட அவன் ஃப்ளர்ட் பண்ணும்போது உன்னை ஷை ஆக சொன்னாடி. திரும்ப அதை வந்து இழுக்காத, எனக்கு செம்ம காண்டாகிடும். ஆமாமா, நான் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரி சரி, அழாதடி. ஐயோ அழாதடி பொண்டாட்டி. சரியா சாரி. அப்படியே அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணியே தாஜா பண்ணலான்ட்டு பாக்குறாரு. போதும் விடுங்க. சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் இப்போ கழுத்துக்கிட்ட தான் இருக்கு. அவரோட அந்த ஃபேஸை வச்சு அப்படியே உங்க நெக்ல அப்படியே கூசுற மாதிரிலாம் வந்து பண்றாரு. அப்படி விடுங்க. முடியாது. இப்போ இல்லை, எப்போவுமே என் பொண்டாட்டியை நான் விட்டவே மாட்டேன். என் கைக்குள்ளாரையே வச்சுப்பேன். இப்போ உங்க மேல இருந்தவர் அப்படியே வந்து உங்களை பிடிச்சு இழுத்து இப்போ அவரு மேல உங்களை அவரு மேல இப்போ நீங்க இருக்கிறீங்க அந்த மாதிரியே படுக்க வச்சுக்கிறாரு. அப்படி நீங்க அவரோட செஸ்ட்ல அடிக்கிறீங்க. ஃப்ராடு. சாரிடி பொண்டாட்டி, கோச்சுக்காத. மாமாக்கு கோவம் வந்துருச்சு. உன் மேல அவ்வளோ லவ்டி. அதான் அந்த பொசசிவ்னஸ்ல என்னமோ வந்து பேசக்கூடாததை பேசிட்டு தப்பு தான் வேணும்ட்டா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. நீங்களும் வந்து அப்படியா அடிச்சுக்கிட்டோமா, அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அடிக்க மாட்டீங்கன்ற தைரியத்துலதான் அவர் சொல்லி வந்திருப்பாரு. நீங்க கண்ணத்துல பலாருன்னு விட்டுருப்பீங்க. ஒருக்கோ என்னடி அடிச்சிட்ட, நீங்க தானே அடிச்சுக்க சொன்னீங்க, அதான் அதுக்குன்னு சொன்னீங்கல்ல. சொன்னந்தான் அடிச்சுக்க, பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி கையெல்லாம் அடி வாங்குறதுலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. போங்க ஹோபி அப்படின்னு நீங்களும் மேந்த ஹக் பண்ணிட்டு அவர் செஸ்ட்ல அப்படியே படுத்துக்கிறீங்க. இனிமேலாம் அடிக்கிறதா இருந்தா சொல்லிட்டாட்ரி, நான் கொஞ்சம் அப்படியே வந்து உஷாரா இருந்திருப்பேன்ல. நீங்க தானே அடிக்க சொல்லிட்டு இப்போ உஷாரா இருந்துப்பீங்களா அப்படின்னு அப்படியே லைட்டா அடிக்கிறீங்க. கடிக்காதடி, அப்புறம் மாமாக்கு மூடாச்சுன்னா அப்புறம் வேற மாதிரி போயிடும். போகும். உங்களுக்கு எதுவும் கிடையாது. அந்த பேச்சு பேசுனீங்கல்ல, எதை பொண்டாட்டி இதெல்லாம் ரொம்ப டூ மச்டி. உன் புருஷனாலாம் தாங்க முடியாது. ஆல்ரெடி நீ பண்ணதுக்கு அவன் அப்படியே வந்து எந்திரிக்கிறதுக்கு போறான். ஒன்றும் கிடையாது, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஹோபியா அவங்க பின்னாடியே தான் வராரு. பொண்டாட்டி இதெல்லாம் ரொம்ப தப்புடி, புருஷங்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடி. உன் கோவத்தை வேற எதுல வேணாலும் காட்டிக்கிட்டு போ, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. உன் புருஷன் தாங்க மாட்டாண்டி. பொண்டாட்டி புருஷன் பாவம் இல்லையா? பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. பேசினப்போ மட்டும் அப்போ எங்கே போச்சா, அப்போ தெரியலையா பாவம் பொண்டாட்டி அவள் கஷ்டப்படுவான்ட்டு? அப்போலாம் உங்களுக்கு தெரிலல, இப்போ நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக தோசை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோசை எல்லாம் வந்து மாவு எடுத்து வச்சுட்டு சட்னி அரைச்சிட்ருக்கீங்க. ஓபி உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. பொண்டாட்டி மாமா பாவண்டி, அவர் அப்படியே உங்க கழுத்துக்கிட்ட உங்க வீக் ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அங்கதான் கடிக்கிறாரு. சும்மா இருங்க, சும்மா இருக்கிற மாதிரி நீ இல்லையடி. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்க செஸ்ட் கிட்டதான் போகுது, ஸ்குவீஸ் பண்றாரு. பொண்டாட்டி உங்களோட அந்த காது வளைவு இருக்கு இல்லையா, அதுல அப்படியே லைட்டா கடிக்கிறாரு. ஓபி சும்மா இருங்க, டின்னர் வேற ரெடி பண்ணும். பண்ணுடி, நீ உன் வேலையை பண்ணு, நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி என்னோட வேலையை பார்க்க முடியும்? அது என்னோட பிரச்சனை இல்லை, அது உன் பிரச்சனை பொண்டாட்டி. இப்போ அவரோட ஹேண்ட் அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார போகுது. நீங்க அப்படியே அவரோட கையை தட்டி விட்டு முதல்ல போங்க, போய் ட்ரெஸ் போடுற வேலையை பாருங்க. இது ஏன் வீடுடி, நான் ட்ரெஸ் போடுவேன், போடாம இருப்பேன். ஏன் இந்த டவலு கூட கட்டுவேன், கட்டாம அப்படியே கூட தெரிவேன். இது என்னோட வீடு. ஐயோ, இத பாக்குறதுக்கு சகிக்கல. போங்க. எதுடி சகிக்கல? அவர் அப்படியே உங்களை பின் பண்றாரு. எது சகிக்கல? இந்த 6 பேக்ஸ் பார்க்க உனக்கு சகிக்கல. அது அது உங்க கைன்னு அப்படியே வந்து சைட்ல லைக் வந்து ஃபேஸ் வந்து திரும்பிக்கிறீங்க. அவரை உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், என்ன பாருடி. நான் பார்க்கல, முதல்ல போங்க இங்க இருந்து. நான் டின்னர் ரெடி பண்ண, எனக்கு பசிக்குது. எனக்கு கூட தான் பசிக்குது, கொல்ல பசி இருக்கு. நானும் அப்போ சாப்பிடட்டுமா? சமைச்சாதானே சாப்பிட முடியும், சமைக்காம எப்படி சாப்பிட முடியும்? அதான் சமைச்சு தானடி இருக்க நீயே, இதுக்கப்புறம் வேற என்னடி வேணும் ருசிக்க?
அப்படின்ற மாதிரிலாம் ஹோபி சொல்றாரு. ஐயோ ஹோபி, போங்க. அவரை விட நீங்க ரொம்ப தான் ஃப்ளர்ட் பண்றீங்க. எங்க தான் இங்க இப்படிலாம் பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்றீங்க. ம், என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசுனா எப்படி என்ன ஆகும்ட்டு எனக்கு தெரியும்டி. அதனடி அவனோட என்ன கம்பேர் பண்ற அப்படின்ட்டு கிண்டுறாரு உங்களை. அப்படி கில்லாதீங்க, அதுவும் அங்க அப்படின்ட்டு வந்து அவர் கையை தட்டி விட்டு அப்படியே தேய்க்கிறீங்க. கில்லாதீங்க, இங்கெல்லாம் எதுக்கு கிள்றீங்க, வலிக்குது. அங்க கிள்னா தாண்டி வலி சிறுன்னு ஏறும். அதனாலதான் அவனையா நீ கம்பேர் பண்ற? அவன் கூட நீ என்ன கம்பேர் பண்ற? இருடி மாவுல உனக்கு இருக்கு. ஓபி ஓபி ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது ப்ளீஸ். எனக்கும் தாண்டி பசிக்குது. என்னோட பசியை நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா உன்னோட பசிய பொறுமையா ஆத்திக்கலாம். இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் ஓபி ஓபி வேண்டாம் 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 ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஓபி கேட்குற மாதிரி இல்லை. அங்கே இருக்கிற லிவிங் ஏரியா சோஃபாவில் தான் உங்களுக்கு தொப்புன்னு போடுறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஓபி ஓபி நீங்கள் எந்திரிச்சு ஓடுறீங்க. ஆனால் ஓபி டக்குன்னு உங்களை பிடிச்சி திரும்ப சோஃபாலேயே போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஓபி ஓபி ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். அவர் அப்படியே செம்மையா கிஸ் பண்றாரு. உங்க ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு அது அப்படியே ஒரு திக்கு பறக்குது. நீங்க போட்டிருக்கிற எல்லாமே ஒவ்வொரு திசையில பறந்து கிடக்குது. அவரோட நீலைகள், அவரோட கைகள் எல்லாம் உங்களோட உடம்ப பதம் பார்த்துட்டு இருக்கு. அவரோட இதழ்கள் எல்லாமே உங்களோட கழுத்துல, உங்களோட காலர் போன் அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற ஒரு உலகத்துக்கு அது இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படியே ஒரு மணி நேரம் ஆகுது. நீங்களா முடியாம படுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட செஸ்ட் மேல ஹோபி படுத்துட்டு இருக்காரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா. ஹோபி ப்ளீஸ் போதும், தள்ளுங்க. ஏய், இவ்வளோ நேரம் தள்ளிட்டு தானடி இருந்த, பத்தலையா? அது இல்ல, எந்திரிங்க. உங்களோட வெயிட்டுக்கெல்லாம் என்னால தாங்க முடியாது ஹோபி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏய் பொண்டாட்டி புருஷன் வெயிட்டெல்லாம் தாங்க பழகிக்கோடி. என்ன ஹோபி ப்ளீஸ் தள்ளுங்க, எனக்கு பசிக்குது. ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளார நிறைய ட்ரம்ஸ் சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹோபி சிரிச்சிட்டு, அச்சோ பொண்டாட்டிக்கு அவ்வளோ பசிக்குதா? சரி சரி, நான் போய் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன், நீ அப்படியே தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து அவரோட டவலை எடுத்து அவர் ரேப் பண்ணுறாரு. இப்படியே எப்படி நான் இருக்க முடியும்? அதுவும் சரிதான், பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படியே இரு. இப்படியெல்லாம் இருக்க முடியாது, என்னோட ஷர்ட் அதை எடுத்து கொடுங்க. ஷர்ட் எதுக்கடி ஷர்ட்டை? அதான் என்னோட டவல் இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் இன்னொரு டவல் வச்சிருந்திருப்பார்ல. ஸோ தலையை தோட்டினது அதை தான் உங்ககிட்ட அப்படியே உங்கள் மூஞ்சி தூக்கி போடுறாரு. ஹோபி, எதுக்கு இப்படி தூக்கி போடுறீங்க? நீ கேட்ட, கொடுத்துட்டேன், சரியா? அதை கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு உங்களுக்கு தோசையும் அவருக்கும் சேர்த்து ஒரே தட்டில் வச்சு சட்னி, நீங்கள் அரைச்சி வச்ச சட்னியும் வந்து அதை ஒரு பவுலில் ஊற்றி எல்லாம் வந்து அவர் பிளேட்டில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வராரு. உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்து உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. கை தான் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணதை தவிர அவரோட கண்கள் எல்லாம் அந்த டவலுக்கிட்டே தான் போகுது. அந்த டவலுக்குள்ளார இருக்கிறது திரும்ப எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது. நீங்களா அதை நோட்டீஸ் பண்ணிடுறீங்க. அப்படியே வந்து ஹூபியோட சீக்ஸ்லேயே லைட்டாக டேப் பண்ணுறீங்க. என்னாடி? உங்களோட கண்ணு கொஞ்சமாக என்ன பார்க்கட்டும், சரியா? அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதில் என்னடி இப்போ இருக்கு? என் கண்ணு அங்கே தான் பார்ப்பேன்ட்டு பார்க்குது. ஒன்றும் தேவையில்லை, கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதான் ஃபீட் பண்ணுறோம்ல, அப்புறம் என்னடி, சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. இப்போ இன்னமும் வந்து அப்படி கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இன்னமும் டவலோட தான் இருக்கீங்க. ஹோபி ப்ளீஸ் எனக்கு ட்ரெஸ்ஸு பண்ண விடுங்க. ஏய் எதுக்குடி ட்ரெஸ்ஸு? நைட்டு தானே, ஒன்றும் இல்லாமல் அந்த டவலோட தானே இருக்கு, அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு? அப்படியே கடை ப்ளீஸ் ஓபி.
இப்போ அமைதியா இல்லைனா அப்புறம் இந்த டவலும் உனக்கு கிடைக்காது சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்னென்ன வேணாலும் நடக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போதும் போதும், எனக்கு இதுக்கு மேலெல்லாம் முடியாது. என்னடி ஒரு ரவுண்டுக்கே வந்து இப்படின்ற, அப்புறம் நைட்டெல்லாம் மாமாக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஆ ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. ஆனா எனக்கு வேணுமே ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, நீ ஜஸ்ட் கோஆப்ரேட் மட்டும் பண்ணு, போதும், வேற எதுவும் தேவையில்ல. ஓபி ப்ளீஸ், எனக்கு போதும், எனக்கு போதலையே, எனக்கு பசி நாரலையேடி பொண்டாட்டி அப்படின்ட்டு. இப்போ அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டுக்கு தான் வந்து உங்களோட ரூமுக்கு பெட்ரூமுக்கு போறாரு. ஓபி ஓபி ப்ளீஸ், எனக்கு வேணும்டி பொண்டாட்டி. ஓபி ப்ளீஸ், நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா என்னால் வர முடியாது ஓபி. அத நாளைக்கு பார்த்துக்கலாம்டி பொண்டாட்டி. இப்போ மாமாக்கு பசி தீர 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 உன்னை சாப்பிட்றேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அவரோட லீலைகள் ஆரம்பிக்குது. நீங்களும் அவரு கூட சேர்ந்து அப்படியே கோஆப்ரேட் பண்ணி வேற ஒரு உலகத்துக்குள்ளார போறீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாடா ஃபேரிஸ்? அப்படியே லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் இந்த ஃபேரி குயினுக்காக. ஓகே, நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்டா ஃபேரிஸ். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை ஃபேரி குயின் சாராங்கி.